வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது அஜ்ஜான அன்பா அழைக்கப்படுற ஒரு ஆன்மீக குருவோட நடந்த உரையாடல்களோட ஒரு தொகுப்பு. ஒரு சத்சங்கம்னே சொல்லலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. கேள்விகள், பதில்கள், சில கதைகள், அப்புறம் நிறைய அமைதி, இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு வெளி. இந்த உரையாடல்களோட நோக்கமே வாழ்க்கை, ஆன்மீகம், அப்புறம் அந்த நான் யார் மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளை ரொம்ப எளிமையா நேரடியா அணுகுறது தான். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அதுதான். பந்தம்னா உண்மையில என்ன? உண்மையான கருணை எங்கிருந்து வருது? அப்புறம் மன அமைதிக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான பார்வை இருக்க முடியுமா? இப்படி பல விஷயங்களை அலச போறோம். சரி, சங்கத்தோட தொடக்கத்துல அவர் சொல்றார், இப்போது எதையும் செய்ய வேண்டாம், இப்படியே சும்மா இருங்க. அற்புதம். இந்த மனநிலையோட ஆரம்பிக்கலாம். சரி, அப்போ முதல் விஷயத்துக்கே வருவோம். சம்சாரம். நம்மள பலரும் என் குடும்பம், என் வீடு, என் வேலை, என் குழந்தைங்கன்னு தான் பேசுறோம். இந்த என்னுடையதுங்கிற உணர்வு இல்லாம வாழ்க்கைய நினைச்சு பார்க்கவே முடியாது. ஆமா. ஆனா அஜ்ஜா இந்த என்னுடையதுங்கிற உணர்வே ஒரு பெரிய மாயை, ஒரு பிரமைன்னு சொல்றாரு. அவர் இத விளக்குற விதம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அதுக்கு அவர் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்கிறாரு. நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே 1 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த அனுபவம் உங்களுடையதுதான். ஆனா அந்த கோவிலையே இது என்னோட கோவில்னு உரிமை கொண்டாடுவீங்களா? இல்ல, மாட்டோம். அதுபோலதான் இந்த வாழ்க்கையில நாம என்னுடையதுன்னு நினைக்கிற பல விஷயங்களும். ஓ, புரியுது. அதாவது அந்த வீடு, அந்த உறவுகள் எல்லாமே நமக்கு முன்னாடியே இருந்துச்சு. நாம நடுவுல அது மேல என்னுடையதுன்னு ஒரு லேபிள ஒட்டிக்கிறோம். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த லேபிள நம்ம ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிறோம். அந்த பிடிதான் எல்லா அமைதியின்மைக்கும் காரணம்னு அவர் சொல்றார். அந்த பிடியா? ஆமா. நம்ம ஒரு பொருள இல்ல ஒரு உறவை என்னுடையதுன்னு நினைக்கிறப்போ அதை இழந்துடுவோமோங்கிற பயமும் கூடவே வந்துடுது. அந்த பயம்தான் மன அழுத்தமா மாறுது. அந்த பிடிய தளர்த்திட்டா போதும், மனம் எக்தம் தேலிக்காயிடும். பாரம் இறக்குன மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா? அந்த இலகுவான நிலைதான் விடுதலைங்கிறார். அப்போ இதுக்கு அர்த்தம் குடும்பத்தை, உறவுகளை எல்லாம் விட்டுட்டு போயிடணும்னா, டிட்டாச்மெண்ட்னா அதுதானே பொதுவா புரிஞ்சுக்கப்படுது. இல்ல. அங்கதான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அஜ்ஜா சொல்றது உறவுகளை நிராகரிக்கிறது இல்ல. ஓ, உறவுகளின் மீதான அந்த ஊனர்ஷிப் உணர்வு விடுறது. பந்தத்தை விடுறதுக்கும் அன்பை விடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அன்பு சுதந்திரமானது, பந்தம் சிறைப்படுத்துறது. சரி. அந்த இறுக்கமான பிடிய தளர்த்தும் போது அன்பு இன்னும் தூய்மையா வெளிப்படும். பயமில்லாத அன்பு, அதுதான் உண்மையான உறவு நிலைன்னு அவர் சொல்றார். இந்த என்னுடையதுங்கிற பிடிய தளர்த்துறது இது எல்லா உயிர்கள் விஷயத்திலயும் பொருந்துமா? ஏன்னா அஜ்ஜாவோட போதனைகள்ல விலங்குகள், குறிப்பா நாய்கள் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. அந்த கதைகள் ரொம்ப ஆழமா இருக்கு. நிச்சயமா. அந்த நாய்களை பத்தின கதைகள் வெறும் ஜந்து அன்பு, அதாவது விலங்குகள் மேல இருக்கிற பாசம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆழமான தத்துவத்தோட நடைமுறை விளக்கம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த ஒரு கதையை எடுத்துக்குவோம். எங்கேயோ தூரத்துல ஒரு நாய் எறும்பு கடிச்சு வலியால துடிக்குது, கண்ணீர் விடுது. ஆமா, அதை இங்கிருந்தே உணர்ந்த அஜ்ஜா உடனே அதுக்காக ஒரு பெரிய கூண்டு கட்டச் சொல்றார். காரணம் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மை நினைத்து அவை கண்ணீர் விட்டால் நாம் போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்றார். ஆமா. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட வலிய உணர்றதே கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல எங்கேயோ இருக்கிற ஒரு நாயோட கண்ணீரை எப்படி உணர முடியும்? இது நிஜமாவே சாத்தியமா? இது தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இதுதான் உயிர்களுக்கிடையேயான உண்மையான தொடர்பு. நாம எல்லோருமே ஒரே பிரஜையோடு வெவ்வேறு வடிவங்கள்னு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தருக்கு இந்த பேதம், அதாவது வேறுபாடு தெரியாது. ஓ, அப்படியா? அதனாலதான் அவர் ஒரு முறை சொல்றாரு, அந்த நாய் வேறு, நான் வேறு அல்ல, அது நான் தான். இதுதான் அத்வைத பார்வை, அத்வைதம், இரண்டற்ற நிலை. அந்த நாயோட வலியும் தன்னோட வலியும் ஒண்ணுதான் அவருக்கு. இன்னொரு நாய் பஜனா நடக்கும்போது கூடவே சேர்ந்து பாடுன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு தொடர்பு தானா? ஆமா, அந்த நாய் அவர் கூடவே உட்கார்ந்து பஜனைக்கேற்ற மாதிரி ஒளி எழுப்போம். இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பக்தி, ஆன்மீகம் இதெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டுமான விஷயம் அல்ல. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அந்த தெய்வீகத்தன்மை இருக்கு. அதை நாம பார்க்க தவறிடுறோம். எல்லா உயிர்களிலும் தன்னையே பார்க்கிற அந்த பார்வை வந்துட்டா கருணைங்கிறது ஒரு குணமா இருக்காது, அதுவே நம்ம இயல்பா மாறிடும். எல்லா உயிர்களிடமும் தன்னையே பார்க்கிறதுங்கிறது ஒரு அழகான கருத்து. ஆனா நடைமுறையில
நமக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவங்களையும் அப்படிதான் பார்க்க முடியுமா? உதாரணத்துக்கு சமூக விரோதிகள், தீவிரவாதிகள். இந்த கேள்வி ஒருத்தர் அஜா கிட்ட கேட்டிருக்கார் இல்லையா? ஆமாம், கேட்டிருக்கார். அதுக்கு அவர் சொன்ன பதில் மனச உலுக்குற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த சீடர் கேட்கிறாரு, சமுதாயத்துல நமக்கு தொல்லை கொடுக்கறவங்கள என்ன பண்றதுன்னு. அதுக்கு அஜா ரொம்ப நேரடியா சொல்றார், யாரும் உங்களுக்கு தொல்லை கொடுப்பதில்லை, உங்கள் மனதின் எதிர்வினைதான் உங்களுக்கு தொல்லை. ஒரே நிமிஷம், இது கேட்க கொஞ்சம் விக்டிம் பிளேமிங் மாதிரி இல்லையா? ஒருத்தர் தீவிரவாதத்தால பாதிக்கப்பட்டா உன் மனம்தான் காரணம்னு சொல்றது சரியா? அஜய் இது எப்படி சமநிலைப்படுத்துறார்? நல்ல கேள்வி. இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா அவர் சொல்ல மறதோட ஆழம் வேற. அவர் அந்த வழியோ நடந்த செயலையோ தப்பில்லைன்னு சொல்லல. சரி. ஆனா அந்த நிகழ்வால நீங்க அடையிற மன அமைதியின்மைய யார் சரி செய்ய முடியும்னு கேட்கிறார். வெளியில இருக்க சமூகத்தை திருத்த முயற்சி செய்யறதை விட உங்களுக்குள்ள இருக்க எதிர்வினைகளை கவனிங்கங்கிறார். உங்க பார்வை சரி செய்யப்பட்டா வெளியில நடக்கிற விஷயங்களோட தாக்கம் உங்க மேல இல்லாம போயிடும். இது ஒரு விதமான உள் சுதந்திரம். இந்த உள் சுதந்திரம் பத்தி பேசுறப்போதான் காந்தி பத்தின அந்த உரையாடல் வருது. உண்மையின் பாதையில போல காந்தி மாதிரி நல்லவங்களுக்கு ஏன் இவ்ளோ துயரம் வருது? அவர் ஏன் சுடப்பட்டார்னு கேட்கும்போது அஜா சொல்ற பதில் உண்மையிலே திகைக்க வைக்குது. ஆமா, அவர் சொல்றார், காந்தி சுடப்படவில்லை, அவரது உடல் சுடப்பட்டது. வாவ், அங்கே நிப்பாட்டுங்க. காந்தி சுடப்படவில்லை, அவரது உடல் சுடப்பட்டது. இது கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு. இது வெறும் வார்த்தை விளையாட்டா இல்ல இதன் பின்னாடி ஆழமான தத்துவம் இருக்கா? சாதாரண மனுஷனுக்கு இது எப்படி புரியும்? இதுதான் உடலுக்கும் உள்ளே இருக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்றதோட உச்சகட்ட நிலை. ஷரீரம், அதாவது இந்த உடலுக்கு ஒரு பைசா கூட மதிப்பில்லைன்னு அவர் சொல்றாரு. அது ஒரு தற்காலிக உடை மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மன், அந்த ஜீவன், அதுக்கு அழிவே இல்லை. ஓ, காந்திங்கிறது ஒரு தத்துவம், ஒரு சக்தி. அதை எந்த குண்டாலும் அழிக்க முடியாது. ஞானிகளுக்கு மரணம் ஒரு எதிரி இல்லை, அது ஒரு நெருங்கிய நண்பன். அவங்க மரணத்தோட கை குலுக்குறாங்கன்னு சொல்றாரு. நம்ம மரணத்தை பார்க்குற பார்வையை இது மாத்திருது. இந்த உடல், ஆன்மா, மரணம் பற்றிய பார்வை, இது எல்லாமே கடைசியில் அந்த ஒரு கேள்விக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகுது, நான் யார்? ஆமா, பல வருஷமா இதே கேள்வியை தேடிட்டு இருந்த ஒரு வெளிநாட்டு பெண்மணி அஜா கிட்ட பேசுற உரையாடல் ஒண்ணு உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, அந்த பெண் சொல்றாங்க, நான் பல வருஷமா நான் யார்னு தியானம் பண்றேன். ஆனா மனம் அமைதியாகவே மாட்டேங்குது. அதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள ஒரு விதமான பயம் வருதுன்னு சொல்றாங்க. அந்த பயத்தை அஜா ரொம்ப சரியா அடையாளம் காட்டுறார். அது வேற எந்த பயமும் இல்ல, அகங்காரம் அழியும்போது வர்ற மரண பயம். நான் என்ற எண்ணம் அழியும்போது அது மரணம் மாதிரி தான் உணரும். அதுக்கு அவர் சொல்ற தீர்வு தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. மிகவும் எளிமையான தீர்வு. அவர் சொல்றார், நான் யாருங்கிற கேள்வியையும் விட்டுடு. எந்த நோக்கமும் வேண்டாம், மோட்சம் வேண்டாம், கடவுள் வேண்டாம், அமைதி கூட வேண்டாம், எதுவுமே வேண்டாம், சும்மா இரு. சும்மா இரு. இது கேக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு, ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? இது ஒரு விதமான செயலின்மை, ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி தெரியுதே. செயல்மை இல்ல, அதுதான் சகஜாவஸ்தை, நம்மளோட இயல்பான நிலை, சகஜ நிலை. சகஜ நிலை. யோசிச்சு பாருங்க, நீங்க மூச்சு விட முயற்சி பண்றீங்களா இல்ல அது தானா நடக்குது? அது மாதிரி மனசோட இயல்பே அமைதிதான். நாம தான் நான் யாருன்னு தேடுறது, மோட்சத்தை அடையிறதுன்னு புதுசு புதுசா ஒரு இலக்க வச்சு அந்த அமைதியை கெடுக்கிறோம். தேடலை நிறுத்துறது தான் தேடலோட முடிவு. அப்போ நான் யாருன்னு கேக்குறதும் மனசோட ஒரு விளையாட்டு தானா? ஆமா, அந்த விளையாட்டையை நிறுத்திட்டா மிச்சம் இருக்கிறது அந்த தூய அமைதி மட்டும்தான். இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே மனம், உணர்வுகள், ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த உரையாடல்களோட கடைசி பகுதி நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையில போகுது. அஜா மனசு பத்தி மட்டும் பேசாம நேரடியா நம்ம மூளைய பத்தி, அந்த பிசிக்கல் ஆர்கனை பத்தி பேசுறார். ஒரு ஆன்மீக குரு மூளையோட நரம்புகளை பத்தி பேசுறாரா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா, இதுதான் அஜ்ஜாவுடைய போதனைகள்ல இருக்கிற தனித்துவம். அவர் மனச ஒரு இயந்திரம்னு சொல்றார். அந்த இயந்திரம் பணி செய்யற இடம், அதாவது வேலை செய்யற இடம் மூளை. மன அமைதி வேணும்னா முதல்ல மூளையோட நரம்புகளை தளர்த்தணும்னு சொல்றார். மூளையோட நரம்புகளை தளர்த்துறதா? அது எப்படி சாத்தியம்? அது ஒண்ணும் நாம நினைச்சா இருக்கவோ தளர்த்தவோ கூடிய ஒரு தசை இல்லையே. அதுக்கு அவர் கொடுக்கிற உவமைகள் தான் ரொம்ப அழகா இருக்கு. சிக்கலான முடிய ரொம்ப மென்மையா மெதுவா சீவிர மாதிரி மூளையை கையாளணும்னுங்கிறார். ஓ, இன்னொரு இடத்துல மரத்தோட வேற சுத்தி மண்ணை கொத்தி விடுவோம் இல்லையா, காத்தோட்டமா இருக்கணும்னு. ஆமா ஆமா, அது மாதிரி மூளைய சுதந்திரமா விடணுங்கிறார். அப்போதான் அங்க காற்று சஞ்சாரம் ஆகும்.
அதாவது ஒரு விதமான புத்துணர்வு கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு விஞ்ஞான பார்வை மாதிரி இருக்கு. நாம மன அழுத்தத்துல இருக்கும்போது மருத்துவர்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மன அழுத்தம் நம்ம நரம்பு மண்டலத்தை நேரடியா பாதிக்குது. கரெக்ட். அஜ்ஜா சொல்றது அந்த பிரச்சனையோட மூல காரணத்தை சரி செய்யற மாதிரி இருக்கு. சரியா புடிச்சிங்க. அதனாலதான் அவரு விவகாரவே பாரமார்த்திகா என்கிறார். அதாவது அன்றாட வாழ்வே ஆன்மீகம். மனசோட மூலத்தை தேடி எங்கேயோ போறதுக்கு முன்னாடி அந்த மனம் இயங்குற கருவியான இந்த மூளைய நல்லபடியா பாத்துக்கணும். சிந்தனைகளோட அழுத்தத்திலிருந்து மூளைக்கு விடுதலை கொடுக்கறது தான் உண்மையான தியானம். நாம தியானம்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு சிந்தனையை உள்ள திணிக்க கூடாதுங்கறீங்க. சத்தியமா மூளைக்கு ஓய்வு கொடுக்கணும். அப்போதான் அதோட உண்மையான சக்தி வெளிப்படும். அப்படியானா இன்று அஜ்ஜாவோட வார்த்தைகள் மூலமா பந்தம்னா என்ன, உண்மையான கருணை எப்படிப்பட்டது, மரணத்தை எப்படி பார்க்கறது, மனசோட செயல்பாடு என்னன்னு பல விஷயங்களை ஒரு புதிய கோணத்துல பார்த்திருக்கோம். ஆமா. என்னுடையதுங்கிற இறுக்கமான பிடிய தளர்த்துறதுல ஆரம்பிச்சு எல்லா உயிர்களையும் நம்மளையே பார்க்கறது வரைக்கும், அப்புறம் கடைசியா நம்ம மூளையோட நரம்புகளுக்கு ஓய்வு கொடுக்கற ஒரு நேரடியான வழிகாட்டுதல் வரைக்கும் இந்த உரையாடல் நம்மள கூட்டிட்டு போயிருக்கு. இறுதியா அஜ்ஜா எல்லா புஸ்தகங்களும், அதாவது புத்தகங்களையும் தத்துவங்களையும் மனசுக்கு ஒரு மனோரஞ்சனம், ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. என்ன கேள்வி அது? இந்த உடல் ஆசைக்கும் அந்த ஒற்றை சக்தி எது? ஆக உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். இந்த எல்லா தத்துவங்களுக்கும் அப்புறம் உங்களுடைய சொந்த அனுபவத்துல அந்த சக்தியை நீங்க எப்படி உணர்றீங்க? அந்த உண்மையான விசாரணை உங்க வாழ்க்கையில எங்கே, எப்போ தொடங்குது? வணக்கம். இது உங்கள் ஆன்மீக ஹிருதயம். இப்போது எதையும் செய்ய வேண்டாம், எதையும் மாற்ற வேண்டாம். இந்த கணத்தில் அமைதியாக இருக்க அனுமதியுங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மாற்ற முயல வேண்டாம். மூச்சு வருவதையும் போவதையும் அமைதியாக கவனியுங்கள். இந்த கணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. கடந்த காலமும் எதிர்காலமும் இப்போது இல்லை. இப்போது இருப்பதையே உணருங்கள். எண்ணங்கள் வந்தால் எதிர்க்க வேண்டாம். அவை வர, அவை போக அனுமதியுங்கள். நீ எண்ணம் அல்ல, நீ மூச்சும் அல்ல. நீ இதை கவனிக்கும் அமைதியான இருப்பு. இந்த அமைதியில் ஏதாவது செய்ய வேண்டுமா? எங்காவது செல்ல வேண்டுமா? இப்போதே எல்லாம் நிறைவாக உள்ளது. இந்த அமைதியில் சில கணங்கள் நீங்களே தங்கியிருங்கள். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.